வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். குலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருக்கேன். இன்னைக்கு புக்கே மர்தாஜாமில் இருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ தேவ மருத்துவர் ஜடா முன்னீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருக்கேன். 817வது ஆலயமாக இந்த ஒரு ஆலயம் மங்களநாயகி அம்மன் ஆலயத்துக்கு முன்புறத்தில் தான் இருக்காங்க. இந்த ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இருந்தால் கூட இவரோட விசேஷ காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டல் ரோடே அடப்பட்டு அவ்வளோ அழகாக கோலாகலமாக நடத்துவாங்களாம். அதே நேரத்தில் சின்ன ஆலயத்தில் ஒரு மேக்சிமமான செலவடிவத்தை அமைச்சிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தத்துரூபமாக இருக்கும். சித்தர்களோடையும் சரி, அதே நேரத்தில் குரலும் சரி, நிறைய விஷயங்கள் இந்த ஆலயத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. முன்பு உள்ள காலத்தில் இந்த ஐயா கிட்ட வேண்டிட்டு தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதாவது உடம்புக்கு முடியாமல் இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஐயா கிட்ட வேண்டிட்டு போனால் அது கை கூடும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த நினைவூட்டுறதுக்காக தான் இந்த ஒரு ஆலயம் இவ்வளோ செழிப்பாக அமைஞ்சிருக்கு. தற்பொழுது இந்த ஆலயத்தை இளைஞருக்கு தான் வச்சு பராமரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களே அழைச்சிருந்தாங்க இந்த ஆலயத்துக்கு ஒரு படி மண் எடுக்க சொல்லி. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயம் முன்பு இந்த ரோட்டுக்கு இந்தாண்ட இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் பக்கத்துக்கு போயிருந்தாங்கன்னா, குறைஞ்சது ஒரு 100 வருஷத்துக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த ஒரு ஆலயம் இன்னமும் அழகாக வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த எல்லையிலேருந்து பினை ஐலண்டுக்குள்ளே போயிருந்தேன். 818வது ஆலயத்தோட மண் எடுக்கிறதுக்கு. இந்த ஆலயத்தோட பெயர் அருள்மிகு ஸ்ரீ சக்தி துர்க்கை அம்மன் ஆலயம். பூலாவ் தீக்கூஸில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் தற்பொழுது ஒரு சிவன் ஆலயத்தை உருவாக்குறதுக்காக நிறைய பொருட்களை கொண்டு வந்திருந்தாங்க. உதாரணத்துக்கு நந்தி கொண்டு வந்திருந்தாங்க, அது ஒரு பீடம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு, அந்த பீடத்தையும் அந்த நந்தியோட அமைப்பும் வைக்கிறதுக்கு இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னை பார்த்தோன்னே கேட்டிருந்தாங்க, மண் எடுக்க தானே வந்திருக்கீங்க, இருங்க கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அம்பாளை போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு உண்டான விசேஷத்தை, இந்த எல்லையில் எப்படி வந்தாங்க, நிறைய தகவலை சொல்லி வச்சுருந்தாங்க. சீனவர்கள் அதிகமான ஆட்கள் இந்த அம்பாளுக்கு உண்டான விசேஷத்தில் கலந்துக்குவாங்களாம். அவங்களோட தீமிதியே ரொம்ப விசேஷமாக தான் இருக்கு, ரொம்ப வித்தியாசமாக தான் செஞ்சுருக்காங்க. அந்த தீக்குழியை நான் காட்டுறேன் அப்புறமேல. அது மட்டும் இல்லை, இந்த அம்பாலோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 818. இவங்களோட லாட்டோட நம்பர், அதாவது இந்த லாட்டை அவங்க கெசட் பண்ணி வாங்கும் போது அவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா 1818. இது எதுவுமே செட்டிங் கிடையாது. நான் வந்திருந்தேன் இந்த ஆலயத்தை, அதுதான் முதல் முறையாக பார்க்குறேன். மண்ணை கேட்டேன், மண்ணை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மண்ணோட எண்ணிக்கை தான். அம்பாலே முடிவு பண்ணுவாங்க எந்த இடத்துல எந்த நேரத்தில் யாரை வர வைக்கணும்னு. இவங்களோட சக்தி சொல்ல வார்த்தையே இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் உட்காந்துருக்காங்க. அவ்வளோ அழகாக ஒரு பேரழகி மாரி இருந்தாங்க. உள்ளுக்கு போயிட்டு அம்பாளை பார்க்குறதுக்கும் தரிசனம் பண்ணுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சி. இந்த வேலை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயத்தோட பூக்குழி பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு அந்தாண்ட ஒரு சின்னதாக நடப்பாதையில் தான் இருக்குது. அந்த பூக்குழி முடிஞ்ச கைட ஆட்டோமேட்டிக்காக மூடிடுவாங்களாம். அதை வச்சுட்டு வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்களாம், ஏன்னா அது பொதுவாக இருக்கிற ஒரு விஷயத்தினால. அடுத்து 819வது ஆலயம். நான் பத்துஃப்ரிங்கிலே ஒரு 2 மணி நேரம் அப்படியே திருக்கண்டாஸ் ஆகிட்டேன், எங்கே போகிறது எனக்கு தெரியல. அடுத்து கூகுளில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த அம்பாலோட ஆலயம் தோன்றுச்சு. 819வது ஆலயம் ஸ்ரீ சிங்கமுக காளியம்மன் ஆலயம். பத்துஃப்ரிங்கி பினாங்கில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் பலருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆலயம். தெப்ப திருவிழான்னு சொன்னால் கூட்டம் களை கட்டுமா. இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண்ணை கேட்டு வந்திருந்தேன். கோயில் நிர்வாகம் யாருமே இல்லை, இருந்தாலும் அம்பாலோட ஒரு மரத்துலேருந்து நீங்கள் ஒரு பிடி மண் எடுத்துக்கங்க, இது எங்களோட காணிக்கை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய விழாக்கள்களை இந்த இடத்துல நடக்கும். அதுவும் இந்த கடற்கரை ஓரத்தில் ரொம்ப பெரிய விசேஷமாக நடக்கும். நான் இது வரைக்கும் கலந்துக்கிட்டதில்லை. கலந்துக்கிட்டவங்க கண்டிப்பாக கீழே இருக்கிற காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, இந்த அம்பாள் எப்படிப்பட்ட அம்பாள், அதுமாரி வீடியோஸ் இருந்தால் கூட டேக் பண்ணி விடுங்க. இது என்ன, பக்த பெருமக்கள்லாம் இந்தமாரி ஆலயத்தெல்லாம் கொண்டாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா இந்த ஆலயம்லாம் காலங்காலமாக இந்த இடத்துல இருந்தது. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நம்மளுக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு. இங்கே நிறைய விஷயங்கள் இந்த ஆலயத்தை சுற்றி இருக்குது. சைட்லலாம் பார்த்தோமா பெரிய பெரிய கொண்டோலாம் உருவாக்கிருச்சு. அம்பாளுக்கு தெரியும் எந்த இடத்துல இருந்தால் பக்தர்கள் வருவாங்கன்னு, அதுக்கு ஏற்ற மாரி தான் அவங்களோட ஆலயத்தையும் அமைச்சு வச்சுருப்பாங்க. இந்த போட்டே ரொம்ப விசேஷமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டியிருக்கேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 820வது ஆலயமாக ஸ்ரீ அலுவாங் முன்னீஸ்வரர் ஆலயம். பத்துஃப்ரிங்கில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். 820வது ஆலயம். இந்த ஆலயத்தை சொல்கிற வார்த்தையே இல்லை.
கடற்கரை ஓரத்தில் அவ்வளோ அழகான ஒரு முனீஸ்வரர் ஆலயம். முனீஸ்வரர் மட்டும் இல்லை, பல தெய்வ வழிபாடுகளும் இந்த இடத்துல இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரத்துலேருந்து நம்ம கடலுக்கு இறங்கி தான் வரணும். அந்த இறங்குற கொம்பவுனே ரொம்ப அழகாக செஞ்சுருப்பாங்க. கோவில் கோபுரத்தை வந்து பார்த்துக்கிட்டே நம்ம இறங்கலாம். இது போன்ற ஆலயங்கள் ரொம்ப குறைவு மலேசியாவில் இந்தமாரி பார்க்குறது. பொதுவாக கோயில் கோபுரத்தை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. சில ஆலயத்தில் மட்டும்தான் நம்ம கொடி மரத்துக்கு நடுவுலேருந்து பார்க்க முடியும். சில ஆலயங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஏறி வந்து பார்க்க முடியும். இந்த வேலையில் இந்த அழகான ஒரு கொம்பவுனை பக்தர்களுக்கு கட்டி வச்சிருக்க இந்த நிர்வாகத்துக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வரும்போது ஆலய தலைவர் இருந்தார், அவர்கிட்ட அனுமதி கேட்டிருந்தேன், தாராளமாக எடுத்துக்க சொல்லியிருந்தார். இந்த ஆலயத்துக்கு ஏற்ற மாதிரி கடற்கரை மணலில் ஒரு பெரிய மரம் வளர்ந்துருந்துச்சு. அங்கேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். கடல் அலை சத்தத்தோட பக்தி நெறியோட அம்பாளை தரிசித்து, இங்கே காளியம்மனும் இருக்காங்க, முனீஸ்வரர் தரிசிச்சு பிறகு அந்த வேண்டி மன நிம்மதியோட மனசாந்தத்தோட போகிற ஒரு ஆலயம் சொன்னால் இந்த ஆலயம் சொல்ல முடியும். ரொம்ப அழகாக இருந்தாங்க. இந்த ஆலயத்துக்கு பல வரலாறு, பல பேர் சொல்லுவாங்க இந்த ஆலயத்துலேருந்து சிலையை கொண்டு வந்து தான் இங்கே வச்சுருக்காங்க, இந்த ஆலயத்தோட சிலையை வந்து இந்த கோவில்லேருந்து வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்ட வச்சு தான் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதோட புராணம் எதுவுமே நான் கேட்டுக்கல. காரணம் அதோட விஷயங்கள் ரொம்ப ஆழமாக இருக்கிற வசி ஏன் குழப்பிக்கிட்டோம். இந்த இடத்துல ஒரு முனீஸ்வரர் இருக்கார், நான் வணங்க வந்திருக்கேன், வணங்கிட்டேன். அவர்கிட்டேருந்து மண்ணை கேட்டு வந்திருந்தேன், அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. அந்த மண்ணை பெற்றுட்ட பிறகு நான் என்னோட பயணத்தை வந்து நான் மேற்கொள்ள வேண்டியது இருக்கு. முனீஸ்வரரை பார்க்குறதுல பின்னாடி இருக்கிறவரையும் முன்னாடி கருஞ்சலையில் இருக்கிறவரும் பாருங்களேன். நான் வர நேரத்தில் தான் வந்து நடையை திறந்து சாமி கும்பிட்டுக்குங்க, மண் எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அம்பாள் ரொம்ப அழகாக இருந்தாங்க. மகாகாளியம்மனை பார்க்கறதுக்கும் ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. இது உங்களுக்கான நிகழ்ச்சி. ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நாளை சந்திப்போம்.